உள்ளது இங்கிட்டுள்ளது Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. Good evening. Good evening, sir. பிள்ளைகள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். வணக்கம் பிள்ளைகள். Good evening, sir. குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங். குட் ஈவினிங். எப்படி பிள்ளைகள் எல்லோரும் நல்லா சுகமா இருக்கிறீங்களா? ஆமா. இன்னைக்கு பாருங்க, யாருமா யார் கொஸ்ட் வந்திருக்குன்னு பாருங்கம்மா. லிங்ஹாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்கீங்களா? பேசுங்க. சரி பிள்ளைகள், ஓகேம்மா. சரி பிள்ளைகள், சரி கொஸ்ட் வந்துட்டு ஓகே பிள்ளைகள், சரிம்மா. சரி, நாங்க கடந்த வகுப்புல படிச்ச பாட அழகு என்ன ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? பிள்ளைகள், Sir. கடந்த வகுப்புல படிச்ச பாட அழகு பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கா? பசிப்பினி மருந்து பாடம் படிச்சுமா பிள்ளைகள்? No, sir. இல்லையா? இல்ல சார். சரி பிள்ளைகள், ஓகேம்மா. இப்ப நாங்க இன்றைய தினம் படிக்க போற பாட அழகு அது. Come back boy again. Come back boy again. உப்பில பாரு என்ன எழுதி இருக்கீங்கன்னு தெரியுதானே? கடைசிக்கு இதான் எழுதவே மாட்டீங்க. சரிதானே பிள்ளைகள்? தலைங்கம் போட்டுக் கொள்ளுங்க. பசிப்பினி மருந்து எழுது எழுது. மணிகேமலை. சரிதானே பிள்ளைகள்? பிணி அப்படின்னு சொல்றது பிள்ளைகள் நோய். பிணினா என்னமா? No. நோய். நோய். பசிப்பினா பசிய ஒரு நோயா சொல்றாங்க.
பசிப்பினி. பசிப்பினிக்கு மருந்து என்னவா இருக்கும் பிள்ளைகள்? பசிக்கு என்ன மருந்து? சாப்பாடு. சாப்பாடு, உணவு. பசிப்பினி மருந்து அப்படிங்கல, பசிங்கிறது ஒரு கொடிய நோயாகவும் அந்த நோய்க்கான மருந்து வந்து உணவாகவும் தான் சொல்லப்படுது. ஆமாவா இல்லையா? ஓ ஆமா. சரி. அப்ப இது தொடர்பாக மணிமேகலை என்கின்ற நூல்ல என்னென்ன விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தொடர்பாகவும் தான் இந்த கட்டுரையில நாங்க பார்க்க போறோம். சரியா பிள்ளைகள்? அப்ப பாருங்க, பசி என்பது ஜீவராசிகளுக்கு பசிங்கிறது பிள்ளைகள் உலகத்துல இருக்கிற ஜீவராசிகள், ஜீவராசினா எல்லா உயிரினங்களுக்கும், குறிப்பாக மானிடர்களுக்கு இயற்கை. அப்ப இங்க எல்லோருக்கும் பசி வருதா இல்லையா பிள்ளைகள்? வருது சார். பசி வருது. அது தீர்க்கப்பட வேண்டும். பசி தீர்க்கப்பட வேண்டுமா இல்லையா பிள்ளைகள்? ஆகவே உணவு கொடுக்கப்பட வேண்டும். பசிக்கு என்னமா கொடுக்கணும்? உணவு. உணவு கொடுக்கப்படும். பசியும் அதை தீர்க்கும் வலியும் மணிமேகலையில் நன்கு கூறப்பட்டுள்ளன. சோதனை பிள்ளைகள், அப்ப எந்த நூல்ல பசியும் அதை தீர்க்கும் வலியும் கூறப்பட்டிருக்கு? நூல். பசி எனும் தீப்பினி என திருக்குறள் குறிப்பிட்டுள்ளது உண்மைதான். ஆனால் பசியை பிணி என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார் சாத்தனார். சாத்தனார்னா யாருன்னா சீத்தலை சாத்தனார். அவர்தான் மணிமேகலை நூலினுடைய ஆசிரியர். மணிமேகலை நூலின் ஆசிரியர் யாருமா? ஓகே தானே? மேலும் மேலும் அதை மேலும் மேலும் வளர்ப்பதை பல கட்டங்களில் பார்க்கலாம். பசியின் கொடுமையை பல உதாரணங்களை கொண்டு விவரிக்கின்றதையும் பார்க்கலாம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இதைத்தான் நாங்க பார்க்கிறோம். அப்ப பாருங்க, பசிங்கிறது பிள்ளைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானது தான் பசி. பசிங்கிறது எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குது உலகத்துல. சரிதானே பிள்ளைகள்? அப்ப அந்த பசிக்காக உணவு தேடிக்கொண்டு தான் எல்லா ஜீவராசிகளும் தெரியுது. இப்போ ஒரு நுளம்பும் எங்களை வந்து கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி குடிக்குதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? பசி. சதனை பிள்ளைகள். அப்ப இந்த மாதிரி குருவிகள், சதனை பிள்ளைகள் தன்னுடைய தாய் குருவிகள், இந்த குருவி குஞ்சுகளுக்கு கொண்டு உணவு கொடுக்கிறதா இருக்கட்டும், சதனை பிள்ளைகள் ஒவ்வொரு உயிரினமும் சதனை பிள்ளைகள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குன்னா அந்த பசியை நோக்கித்தான், அதாவது பசிக்காகத்தான் ஓடிக்கொண்டு சதனை பிள்ளைகள். அப்ப பசிங்கிறது உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானதா இல்லையா? மனிதர்களுக்கு அது ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. ஆகவே இந்த பசின்ற சொல்ற அந்த ஒரு பிணியை வந்து தீர்க்கணும். அப்ப பசிங்கிற பிணியை தீர்க்கணுமா இருந்தா அதுக்கு என்ன கொடுக்கணும்? உணவு தான் கொடுக்கணும். அப்ப இது தொடர்பாக மணிமேகலை உள்ள பல இடங்கள்ல சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதுகளைத்தான் நாங்க இன்றைய தினம் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே சார். மணிமேகலை நூலினுடைய ஆசிரியர் யாருமா? சீத்தலை சாத்தனார். சதனை பிள்ளைகள், மணிமேகலைன்னு சொல்றது ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்றுதான் என்னது? மணிமேகலை. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். அடுத்து வாசிங்கம்மா. ஓகே சார். வாசிங்க ஒரு ஆள். பசிப்பினியின் கொடுமை பற்றி தீவதிலகை மூலம் அறிகின்றோம். குடிபிறப்பு அளிக்கும் விழுப்பம் கொள்ளும் பசிப்பினி என்னும் பாவி. பசிப்பினி என்னும் பாவி என்ன செய்யும்? குடிபிறப்பு பெருமையை அளிக்கும், சிறப்புகள் இல்லாமல் செய்யும், கல்வி எனும் செல்வத்தை கைவிட்டு விடும், செய்யத்தகாதன செய்வதற்கு நானும் அன்பினை விலக்கிவிடும், உடல் அழகை கெடுத்துவிடும், பொண்ணுக்கு முன்னிற்கும் முடியாமல் வெளியில் நிறுத்தும். இந்த பசிப்பினியை போக்கியவரின் புகழை என் நாவால் முழுமையாக சொல்ல இயலாது. சரிதானே பிள்ளைகள்? அப்ப பாருங்க, பசிங்கிறது வந்து ரொம்ப கொடுமையானது. பசிப்பினியின் கொடுமை பற்றி தீவத்திலகை மூலம் அறிகிறோம். இப்ப தீவத்திலகை என்ன சொல்றாங்கன்னா பசிப்பினியை பத்தி சொல்றாங்க. குடிப்பிறப்பு அளிக்கும், விழுப்பம் கொள்ளும், விழுப்பம்னு சொல்றது எங்களுடைய ஒழுக்கத்தையும் இல்லாமலாக்கிடும், பசிப்பினி எனும் பாவி. சதன பிள்ளைகள், இப்ப பசிய என்னன்னு சொல்றாங்க? பாவின்னு சொல்றாங்க. பசிப்பினி அது ஒரு நோயின்னு சொல்றாங்க. சதன பிள்ளைகள், பசி வந்தா 10ம் பறந்துரும்னு சொல்லுவாங்க. ஆமாவா?
கேள்விப்பட்டிருக்கீங்களா? பசி வந்தா என்ன செய்யுமா? பத்தும் பறக்கும். என்னென்ன பறந்து போயிருது பாருங்க. இங்க குடிப்பிறப்பு பெருமை அளிக்கும், சிறப்புக்கள் இல்லாம செய்யும். சாதனை பிள்ளைகள் கல்வி எனும் செல்வத்தையும் கைவிட செய்யும், செய்யத்தகாதான செயல்களை செய்ய வைக்கும். சாதனை பிள்ளைகள் அதற்கு நாங்க வெட்கப்படுற தன்மையையும் விலக்கிவிடும், உடல் அழகை கெடுத்துவிடும், ஒரு பெண்ணுக்கு முன் நிற்கக்கூட முடியாத நிலைமை ஏற்படும். இவ்வாறு பசி வந்தால் பத்தும் பறந்துரும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ சரிம்மா. பசி வந்தா பத்தும் பறக்கும் சொல்லுவாங்க. அந்த பத்தும் இதுதான். சரிதானே பிள்ளைகள்? அந்த வகையில பசி வந்தா என்ன நடக்குதுன்னு சொன்னா குடிப்பிறப்பு அழைக்கும். அப்படின்னா எங்களுடைய குடியினுடைய மானத்தையும் இல்லாமக்கும். குடின்னு சொன்னா எங்களுடைய குடும்பம். விழுப்பம் கொள்ளும். விழுப்பம்னு சொல்றது எங்களுடைய ஒழுக்கத்தையும் இல்லாமலாக்கும். பசிப்பினியனும் பாவி. உதாரணமா இப்ப ஒரு பையன் ஒரு சிறுவனா இருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப அவனுக்கு ரொம்ப பசிக்குது. சரிதானே பிள்ளைகள்? பக்கத்துல ஒரு கடை இருக்குது. அவன் கையில காசும் இல்லை, ஒண்ணும் இல்லை. என்ன செய்வான்? சரிதானே பிள்ளைகள்? என்ன செய்வான்னு சொல்லுங்க. பக்கத்துல பண்ணெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த பையன் இருக்கான், அவனுக்கு சரியான பசி, சாப்பிடவே இல்லை. என்ன செய்வான்? சார் திருடுவார். விலங்கல ஓம் சரி, யாரும் கொடுக்கல. என்ன செய்வான்? எடுத்துக்கிட்டு ஓடிடுவான். அப்ப எடுத்துக்கிட்டு ஓடுறான்னா என்ன அர்த்தம்? களவுன்னு தானே அர்த்தம். ஆமாவா இல்லையா? அப்ப அந்த களவு வர்றதுக்கு, அவன் களவு செய்யறதுக்கு காரணம் என்ன? பசி. அவனுக்கு ஏற்பட்ட பசி அவனை என்னவா மாத்துது? ஒரு கள்ளனா மாத்துது, அவனை ஒரு களவாணியாக மாத்துது. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே பசிங்கிறது குடிப்பிறப்ப கெடுக்குமா கெடுக்காதா? கெடுக்கும். குடிப்பிறப்பு அளிக்கும், விழுப்பம் கொள்ளும், பசிப்பினி எனும் பாவின்னு சொல்றாங்க. சரிதானே பிள்ளைகள்? அடுத்து வாசிங்கம்மா. அது தீர்த்தோர் புகழை என்னாவிற் சொல்ல இயலாது. மன்னிதி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே. உணவளித்தவரே உயிரளித்தவர். மந்திரம் பாத்திரம் கோமுயிலிருந்து மணிமேகலை கையில் கிடைக்கிறது. சதன பிள்ளைகள், அது தீர்த்தோர். அதுன்னு சொன்னா பசி பிணிய தீர்த்தோர் புகழை என்னாவினால் சொல்ல இயலாது அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றாருன்னு சொன்னா சீத்தலை சாத்தனார். மண் திணி ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம். அப்ப மண்ணு சொன்ன பிள்ளைகள் இந்த உலகம். மண் திணி ஞாலத்து, ஞாலம்னா உலகம், இந்த பிரபஞ்சம். சரிதானே பிள்ளைகள்? வாழ்வோருக்கெல்லாம், வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். உண்டின்னு சொன்னா உணவு. உண்டினா என்னமா? உணவு. அந்த உணவு கொடுத்தோர் தான் உயிர் கொடுத்தவரா இருக்கிறாங்க. அப்ப உணவு அளித்தவரே உயிரளித்தவர் ஆவார். சந்தன பிள்ளைகள், இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குன்னா மந்திர பாத்திரம், சந்தன பிள்ளைகள் அட்சய பாத்திரம் சொல்லக்கூடிய அந்த மந்திர பாத்திரம் கோமுகியிலிருந்து மணிமேகலை கையில் கிடைக்கிறது. கோமுகின்னு சொல்றது அந்த கோமுகி ஆற்றில இருந்து மணிமேகலை கையில என்ன செய்தான்? கிடைக்குதான். சரிதானே பிள்ளைகள்? வாசிங்கம்மா அடுத்து. பெரும் பசி உள்ளவர் முகம் கண்டு அமுது சுரக்க வேண்டும். ஈன்ற சேய் முகம் கண்டு தீம்பால் சுரக்கும். இனிய தாய் முதலை போன்று பசி முகம் கண்டு இந்த மந்திர பாத்திரத்திலிருந்து உணவு சுரக்க வேண்டும். இதுவே தீவசலகின் வேட்கை ஆகும். அரவண அடிகள் சொல்லுவார், மக்கள் தேவரென இரு சாராருக்கு ஒரு ஒத்த முடிவின் ஓர் அறம் உரைக்கேன் பசிப்பினி தீர்த்தல். சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள். அந்த பெரும் பசி உள்ளவர்கள் முகம் கண்டு அமுதம் சுரக்க வேண்டும். அமுதம்னு சொன்னா உணவு. சதன பிள்ளைகள், அது எப்படின்னா ஈன்ற செய் முகம் கண்டு தீம்பால் சுரக்கும். சரி, பேசுறது விளங்குதாமா பிள்ளைகள்? ஓகே தானே? அப்ப கவனிங்க. ஈன்ற சேய் முகம். அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிற தாயினுடைய சதன பிள்ளைகள் மார்பு எவ்வாறு பால் சுரக்குமோ அது போல என்ன நடக்கணுமா? இந்த அமுத சுரப்பிலிருந்து உணவு சுரக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிதானே பிள்ளைகள்? இதுவே தீவத்திலக்கையினுடைய வேட்கையாகவும் இருக்குது. அரவண அடிகள் என்ன சொல்றாருன்னா, மக்கள் தேவர், மக்களா இருந்தாலும் சரி தேவரா இருந்தாலும் சரி, இருவருக்கும் ஒரு அறத்தை சொல்றார். இருசாருக்கும் ஒத்த முடிவின் ஒரு அறம் உரைக்கேன். அறம்னு சொன்னா தர்மம். சதன பிள்ளைகள், பசிப்பினி திருத்தல். மக்களா இருந்தாலும் சரி தேவரா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அறம் என்னவாம்?
என்ன தர்மம் செய்யணும்? உணவு உணவு கொடுக்கணும். பசிய தீர்க்கணும் அப்படின்னா உணவு கொடுக்கணும். அதுதான் அறம்னு சொல்லப்படுது. ஆமாவா? எஸ் சார். எஸ் சார். ம். சரி, அடுத்தது வாசிங்க மோரால். பிச்சை எடுத்தால் என்பது தரவல்ல. ஆபுத்திரன் மதுரையில் மாற்றற்ற மனைகள் பிச்சை எடுத்தான். குருடர், செவிடர், முடவர், நோயாளர், அனாதைகள் இவர்களை அழைத்து உண்ணச் செய்து மிக்க உணவைத்தான் உண்டான். இரவில் இந்த பிச்சை பாத்திரத்தை தலைக்கு வைத்து படுத்தான். பின்பு சிந்தாதேவி ஆபுத்திரன் முன்பு தோன்றி பின்வருமாறு கூறினார். அன்பா எழுந்திரு, இதை கொள். இது அற்புத திருவோடு. நாடு வறண்டாலும் இந்த ஓடு வரலாது. நாடெல்லாம் வறுமை புகுந்தாலும் இந்த ஓடு வறுமையுறாது. இதில் நிறையும் உணவிற் குறைவிராது. வாங்குவோர் கைத்தான் அழுத்து போகும். இது வழங்குதல் அழுக்காது. இது அழியா தன்மையது. சரிதானே பிள்ளைகள்? இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா பிள்ளைகள், பிச்சை எடுத்தல் என்பது தவறல்லன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஆபுத்திரன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. சரிதானே பிள்ளைகள்? இதெல்லாம் எந்த இதுல இருக்குன்னா மணிமேகலையில. சரிதானே பிள்ளைகள்? அப்ப மணிமேகலை மணிமேகலைன்னு சொல்லக்கூடிய நூல்ல வந்து ஆபுத்திரன் ஒரு கதாபாத்திரம் இருக்காரு. அவர் என்ன செய்யறாருன்னா மதுரையில மாசற்ற மனைகள்ல பிச்சை எடுக்கிறாரு. மாசற்ற மனைன்னு சொன்னா குற்றமற்ற வீடுகள். மாசற்ற மனைன்னு என்னமா? குற்றமற்ற வீடுகள்ல எல்லாம் பிச்சை எடுத்து என்ன செய்யறாருன்னா தான் உண்ணாம குருடர், செவிடர், முடவர், நோயாளர், அனாதைகள் இவர்களை அழைத்து உண்ண செய்து மிச்ச உணவை தான் உண்டான். யாரவாறு உண்றது? ஆபுத்திரன் மதுரையில பிச்சை எடுத்து மாசற்ற மனைகள்ல பிச்சை எடுக்கிறவன் யாருமா? ஆபுத்திரன் பிச்சை எடுத்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்கிறாரு? குருடர், செவிடர், முடவர், நோயாளர், அனாதைகளுக்கெல்லாம் கொடுக்கிறாரு. சதனை பிள்ளைகள் பின்பு என்ன செய்வார்னா அந்த பாத்திரத்தை தலைக்கு வைத்து படுத்துக் கொள்வார். இதன் பின்பு என்ன நடக்கும்னா இவருடைய கனவுல சிந்தாதேவின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதை தோன்றாங்க. சதனை பிள்ளைகள் அப்ப சிந்தாதேவி ஆபுத்திரன் முன் தோன்றி பின்வருமாறு கூறினார். என்ன சொல்றாங்கன்னா, அன்பா எந்திரு, இதை கொள். இது அற்புத திருவோடு. என்னத்தை கொடுக்குறாங்க? அற்புத திருவோடு, அட்சய பாத்திரத்தை கொடுக்குறாங்க. நாடு வறண்டாலும் இந்த ஓடு வரலாது. நாடே வறட்சியில இருந்தாலும் இந்த ஓட்டுல வளர்ச்சி வராது. இந்த பாத்திரத்துல வளர்ச்சி வராது. நாடெல்லாம் வறுமை புகுந்தாலும் இந்த ஓடு வறுமையுறாது. இதில் நிறையும் உணவிற்கு குறைவிராது. வாங்குவோர் கைதான் அழுத்து போகும். இது வழங்குதல் அழுக்காது. இது அழியா தன்மையது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. சர்தனை பிள்ளைகள் ஓகேவா? இப்ப ஆபுத்திரன் ஒருத்தர் இருக்காரு. சர்தனை பிள்ளைகள் இவர் என்ன செய்யறாரு? மதுரையில மாசற்ற மனைகள்ல என்ன செய்யறாருமா? உணவு கேட்கிறாரு. உணவு பிச்சை எடுக்கிறாரு. பிச்சை எடுத்த உணவை தான் மாத்திரம் சாப்பிடுறாரா? இல்ல. அவர் பிச்சை எடுத்து வந்த உணவை எல்லோருக்கும் கொடுக்கிறார். மிக முக்கியமா யார் யாருக்கு கொடுக்கிறாரு? நோயாளர், அனாதைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு மீதமா இருக்க உணவைத்தான் என்ன செய்யறாரு? தான் சாப்பிடுறாரு. அவர் சாப்பிட்டு அந்த பிச்சை எடுத்து அந்த ஓட்ட தலைக்கு வைத்துக் கொண்டு என்ன செய்வாரு? அவர் வந்து என்ன செய்வார்? உறங்குவார். இதுதான் அவருடைய வாழ்க்கை முறை. இப்ப இவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்துல அவருக்கு முன்னாடி வந்து சிந்தாதேவின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதை என்ன செய்யறாங்களாம்? தோன்றாங்களாம். சர்தனை பிள்ளைகள் அப்ப எழும்பி அவங்க என்ன சொல்றாங்க? அன்ப எந்திரு, சரிதானே, இதை கொள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்சய பாத்திரத்தை என்ன செய்யறாங்க? அவர் கையில கொடுக்குறாங்க. யார் கையில கொடுக்குறாங்க? ஆபுத்திரன் கையில கொடுத்து சொல்றாங்க, இந்த ஓடுவினுடைய சிறப்பு இது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, நாட்டிலே வறட்சி வந்தாலும் இந்த ஓடு வந்து வரலாது. இது வந்து வாங்குறவங்க கை தான் அழுத்து போகும், கொடுக்கிறவங்களுடைய கை அழுத்து போகாது அப்படின்னு சொல்லிட்டோம். இதுல நிறைகிற உணவுக்கு பஞ்சமே இராதுன்னு சொல்லிட்டோம். என்ன செய்யறாங்க? இந்த சிந்தாதேவி என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. ஆமாவா? ஆமா சார்.
சதன பிள்ளைகள் அப்ப இந்த இதுல வந்து உணவு சுரந்து கொண்டே தான் இருக்கும். சதன பிள்ளைகள் இப்ப உதாரணமா நாங்க என்ன செய்யறோம், ஒரு தட்டுல இருந்தோ ஒரு டீஸ்ல இருந்தோ என்ன செய்யறோம், இன்னொருத்தவங்களுக்கு நாங்க உணவு கொடுக்கும் பொழுது அது நாங்க போடும் பொழுதே குறைஞ்சு கொண்டு வரும். ஆமாவா இல்லையா? ஆம் சார், குறையும். ஆனா இங்க என்ன நடக்கும்னா, இந்த அற்புத திருவோடுல இருந்து உணவு கொடுக்க 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 அது என்ன செஞ்சு கொண்டே இருக்கும், பெருகி கொண்டே தான் இருக்கும். அது குறையாது. என்ன செய்யாது, அது குறையாது. குறையாது. சதன பிள்ளைகள் சதன பிள்ளைகள் இதை மையமாக வச்சுக்கொண்டு ஒரு படம் கூட வந்திருக்கும், பாத்தீங்களோ தெரியாது. ஒரு படத்துல இதை மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கும். இந்த திருவோடு அற்புத திருவோடு ஒருத்தவங்க கையில கிடைக்கும். சதன பிள்ளைகள் அதுல எதுவுமே போட்டாலும் திரும்ப நிறைஞ்சு கொண்டே இருக்கும். பாத்தீங்களா அந்த படம் யாராச்சும்? ஆம் சார். என்ன படமா? எஸ் சார். ஜாக் பாட்னு ஒரு படம் பாத்தீங்களா? ஆம் சார், ஜாக்பாட். அந்த படம், அந்த படத்துலயும் இந்த இந்த இப்ப நாங்க படிக்கிற இந்த கருவை வச்சு கொண்டுதான் அந்த படமே எடுத்திருக்கிறாங்க. சதன பிள்ளைகள் அதாவது இந்த அற்புத திருவோடினுடைய மகிமையை வச்சுதான் அந்த படமே இருக்கும். ஆமாவா? சதன பிள்ளைகள் அப்ப இந்த அமுத சுரப்பி அந்த அற்புத திருவோடு என்ன நடக்குதுன்னு சொன்னா, சதன பிள்ளைகள் ஆபுத்திரன் கைக்கு கிடைக்குது. சரதான பிள்ளைகள் அப்ப இது எப்படிப்பட்டதா காணப்படுது, இதுல இருக்கக்கூடிய உணவு வந்து நிறைந்து கொண்டே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? எஸ். இது குறைவே இருக்காது. சரதான பிள்ளைகள் இப்ப இந்த அமுத சுரப்பி யார் கைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், சரதானமா மணிமேகலை கைக்கு கிடைக்க போகுது. சரதான பிள்ளைகள் ஓகேவா? சரி, அடுத்து வாசிங்கம்மா. அமுத சுரப்பியில் உணவு சுரப்பதற்காக ஒரு பத்தினி பெண்ணிடம் பிச்சை எடுக்க வேண்டும். அவ்வளவுதான். ஆதிரை நல்லான். ஆதிரை பிச்சையிட்ட சமயம் புனைய ஓவியமாக நின்ற மணிமேகலையிடம் உணவை இட்டு செல்வான். பாரமாக அடங்கலும் பசிப்பினி அருக என ஆதிரை இட்டனல் 1000 மருந்து. 6 உயிர் மருந்து. அமுத சுரப்பி உணவு சுரப்பதற்கு இந்த அமுத சுரப்பி வச்சிருக்காங்களே, இதுல உணவு சுரக்கணுமா இருந்தா முதல் என்ன செய்யணுமா இருந்தா ஒரு பத்தினி பெண்ணிடம் தான் பிச்சை எடுக்கணுமா. சரிதானே பிள்ளைகள்? அந்த பத்தினி பெண் யாருங்க? அமுத சுரபி. ஆதிரை. பத்தினி பெண் யாரு? ஆதிரை. ஆதிரை. ஆதிரை தான் என்ன செய்யறாங்க, பிச்சை இடுறாங்க. சதனை பிள்ளைகள் அவள் தான் ஆதிரை நல்லாள். ஆதிரை பிச்சையிட்ட சமயம் புனையா ஓவியமாக நின்ற மணிமேகலையிடம் உணவை என்ன செய்யறாங்க, கொடுத்துட்டு சொல்றாங்க, பாரகம் அடங்கலும் பசிப்பினி அருக எனக ஆதிரை இட்டனன் 6 உயிர் மருந்து. சதனை பிள்ளைகள் ஆதிரை நல்லாள் என்ன செய்யறாங்க, முதல்ல யாருக்கு பிச்சை கொடுக்குறாங்க? ஆதிரை யாருக்கு பிச்சை வழங்குறாங்க? மணிமேகலைக்கு. மணிமேகலையிடம். மணிமேகலை வந்து அந்த அட்சய பாத்திரத்துல முதல்ல யாருக்கிட்ட பிச்சை எடுக்கிறாங்க? ஆதிரை நல்லாள் கிட்ட பிச்சை எடுக்கிறாங்க. அந்த பிச்சை எடுத்ததுல இருந்து என்ன செய்யும், அதுல உணவு வந்து பெருகிரும். ஆமாவா? ஆமா சார். சரிம்மா, அடுத்து வாசிங்க. மணிமேகலையின் அமுத சுரப்பியில் அடிப்படையான உண்மையொன்று புலப்படும். அதுதான் அள்ளி கொடுத்தால் வெள்ளம் பெருகும். ஆபுத்திரன் தனது பிச்சை சோற்றையும் பங்கு வைத்து உண்கின்றான். கலைமகள் தரும் அமுத சுரப்பி கலை செல்வம் போல வற்றா நிறைவு கலை செல்வத்தை கொண்டு அன்புடன் உழைத்து பயனை அறவுணர்வுடன் பங்கு வைத்துண்டால் நாட்டின் வளம் பெருகும். அன்னம் பாலிக்கும் பஞ்சம் இராது. நாட்டு விளைவையும் துறவு பன்மையுடன் தூய்க்க வேண்டும். ஈந்து உவக்க வேண்டும். மணிமேகலை கலை செல்வி கலையை கசக்காமல் துறவு. அப்ப மணிமேகலையின் அமுத சுரப்பியில் அடிப்படையான உண்மை ஒன்று புலப்படும். சதனை பிள்ளைகள் அமுத சுரப்பி மணிமேகலை வைத்திருக்காங்க தானே, அதுல ஒரு அடிப்படையான உண்மை என்ன இருக்குன்னா, அள்ளி கொடுத்தால் வெள்ளம் பெருகும். அப்படின்னா பிள்ளைகள் நாங்க எங்க கிட்ட இருக்கத மத்தவங்களுக்கு கொடுக்கத்தான் எங்களுக்கு என்ன செய்யும், பெருகும்.
சோதனை பிள்ளைகள் அப்ப பாருங்க, இப்ப மணிமேகலை கையில இருக்க இந்த உணவு மத்தவங்களுக்கு கொடுக்காட்டி இதுல வந்து கொண்டே இருக்குமா? சார். வருமா வராதா? இல்ல சார். இல்ல. இப்ப இந்த உணவை உங்க கையில வச்சிருக்க உணவை இவர்கிட்ட கொடுத்தா வராது சார். அது திரும்ப நிரம்பும். அப்பதான் மத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அப்படிதான் எல்லாருக்கும் கொடுக்கணுமா இருந்தா அவங்க கையில வச்சு கொண்டே இருந்தா நிரம்புமா? இல்ல, கொடுக்க இல்ல, அவங்க முடியும். கொடுக்கணும். சோதனை பிள்ளைகள் அதைத்தான் சொல்றாங்க, அள்ளி கொடுத்தால் வெள்ளம் பெறும். சோதனை பிள்ளைகள் அப்ப ஆபுத்திரனும் தனது பிச்சை சோற்றையும் பங்கு வைத்து உண்கிறான். பங்கு வைத்து உன்றனால தான் ஆபுத்திரனுக்கும் என்ன கிடைச்சது? அந்த அற்புத திருவோடு கிடைச்சது. ஆமாவா இல்லையா? ஆமா சார். தானே சாப்பிடணும்னு நினைச்சிருந்தா அவனுக்கு கிடைச்சிருக்குமா அது? இல்ல சார். இல்ல. அப்ப கலைமகள் தரும் அமுத சுரப்பிகளை செல்வம் போல வற்றாது நிறை. கலை செல்வத்தை கொண்டு அன்புடன் உழைத்து, கலை செல்வம்னு சொன்ன பிள்ளைகள், சோதனை பிள்ளைகள், நாங்க கல்வி கற்று அதன் மூலமாக செல்வத்தை அடைந்து, சோதனை பிள்ளைகள் அதனோடு உழைக்கணும். நாங்க அன்புடன் உழைத்து உழைத்த பயனை அற உணவுடன் சோதனை பிள்ளைகள் பங்கு வைத்து உண்டால் நாட்டில் வளம் பெருகும். அப்ப நாங்க கல்வி கற்று அதன் மூலம் செல்வம் அடைந்து அதன் மூலம் என்ன செய்யணும்? எல்லோருக்கும் உணவு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா என்ன நடக்குமா? நாட்டுல வளம் பெருகுமா? அன்னம் பாலிக்கும், அன்னம் பெருகும். பஞ்சம் வருமா? இல்ல சார். இல்ல, பஞ்சம் இராது. நாட்டு விளைவையும் துறவு பான்மையுடன் துய்க்க வேண்டும். அப்ப நாட்டுல துறவிகளும் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கும் ஆட்கள் இருப்பாங்க. ஈந்து உவக்க வேண்டும். ஈந்துனா என்ன செய்யணும்? கொடுத்து இன்பம் அடைகிறது. ஈந்து உவக்க வேண்டும்னா என்னது? கொடுத்து இன்பம் அடையும். மணிமேகலை கலைச்செல்வி. சோதனை பிள்ளைகள், மணிமேகலை எப்படிப்பட்டவங்க? ஒரு கலைச்செல்வியா இருக்கிறாங்க. சோதனை பிள்ளைகள் கலையை அடுத்தது வாசிங்கம்மா. கலையை கசாக்காமல் துறவு பூண்டு அருள் வழி சென்றாள். அவளுக்கு சிந்தாதேவியின் அமுதக் கலயம் கிடைத்தது. அதில் கற்புள்ள மனையறச் செல்வியின் உணவு வந்ததும் அது பொங்கி பெருகியது. மணிமேகலை தானே உன்னை நினைத்திருந்தால் அப்படி நேர்த்திக்காது என ஆசிரியர் மறைமுகமாக நமக்கு உரைக்கின்றார். ஆமாவா பிள்ளைகள்? ஒத்துக்கொள்றீங்களா அத? அப்போ மணிமேகலைக்கும் என்ன தெரியும்? ஒரு கலை தெரியும். என்னது? அந்த அற்புத திருவோட்டுல உணவு உண்டாக்குற கலை தெரியுமா இல்லையா அவங்களுக்கு? தெரியும் சார். தெரியும். அது அவங்க காசாக்குனாங்களா, வித்தாங்களா? இல்ல சார். இல்ல, காசாக்காமல் துறவு பூண்டு சோதனை பிள்ளைகள் அருள் வழி சென்றார். நியாயமா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. சோதனை அவளுக்கு சிந்தாதேவியின் அமுதக்கலையும் கிடைத்தது. இல்லாட்டி கிடைச்சிருக்குமா? இல்ல. அதில் கற்புள்ள மனையற செல்வியின், யார் அந்த மனையற செல்வி? ஆதிரை நல்லார். உணவு வந்ததும் அது பொங்கி பெருகியது. மணிமேகலை தானே உண்ண நினைத்திருந்தால் அப்படி நேர்ந்திருக்காது. மணிமேகலை தானே சாப்பிட நினைச்சிருந்தா அப்படி நடந்திருக்குமா? இல்ல. என ஆசிரியர் மறைமுகமாக நமக்கு உரைக்கிறார். அப்ப இதுல இருந்து ஒரு விடயத்தை நாங்க தெரிஞ்சுக்கணும். சோதனை பிள்ளைகள், நாங்க எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சோதனை பிள்ளைகள், எங்களுக்கு கிடைக்கிற செல்வத்தை நாங்க மத்தவங்களுக்கும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். எங்களுக்கு கிடைக்கிற உணவை நாங்க இன்னொருத்தவங்களுக்கும் கொடுக்கணும். கொடுத்து சாப்பிடும் பொழுதுதான் எங்களுக்கும் அது என்ன செய்யும்? கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அப்பதான் என்ன, இப்ப பாருங்க, இதுல வந்து ரெண்டு விடயத்தை பாக்குறோம் நாங்க. ஒன்று, சோதனை பிள்ளைகள், ஆபுத்திரன் மதுரையில மாசற்ற மனைகள்ல பிச்சை எடுத்து என்ன செய்யறான்? எல்லாருக்கும் கொடுக்கிறான். அப்ப கொடுத்தனாலதான் அவனுக்கு அந்த அற்புத திருவோடு கிடைக்குது. ஆமாவா இல்லையா? ஆமா சார். அதே போலத்தான் மணிமேகலையும் என்ன செய்யறா? அந்த உணவு, அந்த அட்சய பாத்திரத்துல வர்ற உணவை எல்லோருக்கும் கொடுக்கிறா. கொடுக்கறனாலதான் என்ன நடக்குது? ஆதிரை நல்லால் அந்த அமுத சுரப்பில பிச்சையிடுறாங்க. அதுல இருந்து உணவு வந்து சுரந்து கொண்டே இருக்கு. அப்ப இதுல இருந்து ஒரு விடயத்தை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். நாங்க மத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சோதனை பிள்ளைகள், செல்வம் பெருகும். கிள்ளி கொடுத்தால் வெள்ளம் பெருகும்னு என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா சார். சரி, இப்ப நாங்க அடுத்ததா பார்க்க போறோம். வாசிங்க ஒரு ஆள். பாயசண்டிகையானவள் யானைத்தி எனும் கொடும் பசியால் துன்புறுகிறாள்.
அமுத சுரப்பியிலிருந்து உணவு பெற்று உண்டவுடன் அவளுடைய பசி நோய் தீர்ந்தது. அவளுடைய பசி நீண்ட காலம் பீடித்திருந்த நோய் போன்றதாகும். எவ்வளவு மகிழ்வைத்திருப்பாள் யோசித்து பாருங்கள். அடுத்து அவளுடைய வாழ்வில் கஷ்டம் ஏற்பட்டதற்கு மணிமேகலை பொறுப்பல்லள். சரிதானே பிள்ளைகள்? அப்ப காயசண்டிகைன்னு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு ஒரு நோய் ஒன்று இருக்கு பிள்ளைகள். அந்த நோய் பேரு யானை தீ என்ற நோய். அது எப்படிப்பட்டதுன்னா கொடும் பசியால் துன்புறுறது. சரிதானே பிள்ளைகள்? இப்ப நாங்க சாப்பிட்டீங்களா பிள்ளைகள் எல்லோரும்? ஓம் சார். ஓகேமா. ஓம் இப்ப சார். பிள்ளைகளுக்கு பசிக்குதாம்மா? யாருக்காவது பசி யாருக்கா? இல்ல. சரி, பசி வந்தா என்ன செய்வோம்? சாப்பிடுங்க. சாப்பிட்ட பிறகு என்ன நடக்கும்? பசி பசி போயிடும். பசி தீரும் சார். பசி தீரும். இங்க காயசண்டிகைக்கு அப்படி இல்லை. பசி வரும். பசி வந்த பிற்பாடு காயசண்டிகை உணவு உண்ணுவா. உணவு உண்டு கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யும்? திரும்ப பசி வந்துடும். சரிதான பிள்ளைகள்? அப்ப அவ எவ்வளவு ஒரு துன்பப்பட்டிருப்பான்னு சிந்திச்சு பாருங்க. இந்த நேரம் பசி வந்து கொண்டிருக்கிறது நல்லதா பிள்ளைகள்? ஆமா, சாப்பிட சாப்பிட பசி வந்து கொண்டிருந்தா. அதனாலதான் யானை தீ நோயின்னு சொல்றாங்க. அப்ப யானைக்கு உணவு கொடுத்து கட்டுமா பிள்ளைகள்? இல்ல சார். இல்ல. சரிதான பிள்ளை? யானைக்கு நாங்க உணவு கொடுத்து கட்டாது. அது எவ்வளவு சாப்பிடும். அதே போலதான் இந்த நோய் வந்து யாருக்கு இருந்துச்சாம்? காயசண்டிகைக்கு இருந்துச்சாம். சரிதான பிள்ளைகள்? அப்ப மணிமேகலை கையில இருந்த அந்த அற்புத திருவோடுல இருந்து உணவு வாங்கி உண்டதும் இவளுக்கு இருந்த அந்த நோய் என்ன செஞ்சிருச்சு? இல்லாம போயிடுச்சு. சரிதானே பிள்ளைகள்? அப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருப்பா காயசண்டிகை. சிந்திச்சு பாருங்க. ஏன்னா எவ்வளவு மகிழ்வைத்திருப்பால் யோசித்து பாருங்கள். அடுத்து அவருடைய வாழ்வில் கஷ்டம் ஏற்பட்டதுக்கு மணிமேகலை பொறுப்பல்ல. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில இன்பத் துன்பங்கள் வாரதுக்கெல்லாம் மணிமேகலை பொறுப்பு கிடையாதாம். சரியா? உதயகுமாரனுக்கு பயந்து காயசண்டிகை உருவிலிருந்து மணிமேகலை சிறைச்சாலையில் உணவளித்தாள். சிறைக்காவலர்கள் வியந்து அரசனுக்கு தெரிவித்தனர். பாத்திரத்தின் பெருமையை எடுத்துச் சொன்னாள். தெய்வம் தந்தது திப்பியம் ஆயது. யானைத்தீ நோய் அரும்பசி கொடுத்தது. ஊன் உடைய மாக்கட்குயர் மருந்து இது. சதனை பிள்ளைகள். அப்ப என்ன நடக்குதுன்னா, அப்ப உதயகுமாரன் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு பயந்து கொண்டு மணிமேகலை பயந்து கொண்டு காயசண்டிகை உருவில இருந்து கொண்டு என்ன செய்யறாங்க? சிறைச்சாலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் யார் உணவளிக்கிறா? மணிமேகலை உணவளிக்கிறா. இதை பார்த்த சிறை காவலர்கள் வியந்து யாருக்கிட்ட தெரிவிக்கிறாங்க? அரசன்கிட்ட தெரிவிக்கிறாங்க. தெரிவிப்பாங்களா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. சிறைச்சாலையில இருந்து மணிமேகலை இவ்வாறு உணவு எடுத்து எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருந்தா இந்த செய்தியை அரசனுக்கு சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அரசன் கிட்ட சரிதானே மணிமேகலை சொல்றாங்க, இது எதுனா தெய்வம் தந்தது. இந்த திருவோடு யார் கொடுத்தது? தெய்வம் தந்தது. திப்பியம் ஆயது. சரிதானே பிள்ளைகள்? சொர்க்கம் போன்றது. யானை தீ நோய் அரும் பசி கெடுத்தது. யானை தீ நோய் கெடுத்ததா இல்லையா? எடுத்தது சார். யாருக்கு இருந்துச்சு அந்த நோய்? காயசண்டிகைக்கு. யாருக்கு? காயசண்டிகை. காயசண்டிகைக்கு. ஊனுடைய மாட்களுக்கு. ஊன்னு சொன்னா உடம்பு. உன்னமா உடம்பு. ஊனுடைய மாக்களுக்கு. மாக்கட்குனா மக்களுக்கு உயிர் மருந்து. இது உயிர் கொடுக்கிற மருந்து தான் என்னது? இந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரு சொல்றா அப்படி? மணிமேகலை சொல்றாங்க. ஓகேவா? இது விளங்கிச்சா பிள்ளைகளுக்கு? 28 தினங்கள் இந்திர விழா நடக்கவிருக்கிறது. மேற்படி விழாவுக்காக முரசறைபவன் பல கோள்களை விடுத்து கடைசியில் எப்படி முடிக்கிறான் பாருங்கள். பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுருக்கென வாழ்த்தி அணிவிழா அறைந்தனன் அகநகர் மருங்கன். சரிதானே பிள்ளைகள்? அப்ப 28 தினங்கள் இந்திர விழா என்ன செய்தான்? நடைபெறுதான். அப்ப இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு மேற்படி முரசரிப்பவன் வேண்டுகோள் விடுக்கிறான் பாருங்க. கடைசியில் எப்படி முடிக்கிறான்?
பசியும் பிணியும் பகையும் நீக்கி வசியும் வளனும் சுருக்கென வாழ்த்தி அணிவிலா அறைந்தனன் அகநகர் மருங்கென. அப்ப ஒரு மன்னன் வந்து முதல்ல வந்து நாட்டு மக்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்னு சொன்னா உணவு தான் கொடுக்கணும். அரசனுடைய கடமைகள் என்ன என்பதை மணிமேகலை கோடிட்டு காட்டுகிறான். 3 முக்கிய கடமைகளின் முன்னிற்பது உண்டி கொடுத்தல் ஆகும். உண்டின என்ன பிள்ளைகள்? உணவு. உணவு தான் கொடுக்கணும். எனவே தன் குடிகளின் பசியை தீர்க்க வேண்டியது தலையாய கடமையாகும். அரசனுடைய தலையாய கடமை என்னமா? குடிகளின் உணவு. குடிகளின் பசியை குடிகளின் பசியை தீர்ப்பது. குடிகள்னு சொன்னா மக்கள். மக்களினுடைய பசியை தீர்க்கிறது தான் யாருடைய கடமை? அரசனுடைய அரசனுடைய தலையாய கடமை. முதலாவது கடமையே அதுதான். ஆமாவா இல்லையா? ஆமா சார். அடுத்து வாசிங்கம்மா. மணிமேகலை மணிமேகலை காஞ்சிபுரம் செல்கிறார். இக்காவியத்தில் புகார் மதுரை வஞ்சியுடன் கஞ்சியையும் ஆசிரியர் கொண்டு வந்திருப்பது கவனிக்கத்தக்கதாகும். அது ஓர் இறுதி அறிவிப்பு ஆக அமைகிறது. அங்கு பலருக்கு அன்னமிட்டு உலக பற்றிலிருந்து விடுதலை பெறுகின்றார். காஞ்சியில் இந்தியாவிலுள்ள 18 மொழி பேசக்கூடிய மக்களும் வந்து கூடுகின்றனர். மெய்ந்த மூவர் பாடை மக்கள். அவர்கள் பசி நோயுற்றார். இன்னும் மாற்றோர்க்கு மண்ணுயிர் அடங்கலும் உணவு நல்குகிறார். அது அவர்களுக்கெல்லாம். சரி, இப்ப என்ன நடக்குதுன்னா மணிமேகலை காஞ்சிபுரம் செல்கிறாள். மணிமேகலை எங்க போறாங்க இப்ப? காஞ்சிபுரம். இக்காவியத்தில் புகார் மதுரை வஞ்சியுடன் காஞ்சியையும் ஆசிரியர் கொண்டு வந்திருப்பது கவனிக்கத்தக்கதாகும். இப்ப என்னென்ன பட்டினங்கள்? புகார் பட்டினம், மதுரை, காஞ்சி, வஞ்சி, காஞ்சின்னா எல்லாமே இருக்குது. இது ஒரு இறுதி அறிவிப்பு. இப்ப இறுதி அறிவிப்புனா ஒரு படத்துல கிளைமேக்ஸ் மாதிரி அமைகிறது. அங்கு பலருக்கு அன்னமிட்டு உலகப்பற்றிலிருந்து விடுதலை பெறுகிறார். அப்ப உலகத்திலிருந்து யார் இப்ப விடுதலை பெற போறாங்க? மணிமேகலை. காஞ்சியில பிள்ளைகள் இந்தியாவில் 18 மொழி பேசக்கூடிய மக்களும் வந்து கூடுகின்றனர். 18 மொழி பேசக்கூடிய மக்களும் வந்து கூடுற இடம் எதுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய காஞ்சின்ற இடத்துல. மொய்த்த மூவாறு பாடை மாக்கள். அப்ப மூவாறு எவ்வளவு பிள்ளைகள்? மூவாறு 3 தர 6 18. 18 மொழி பேசக்கூடிய மக்களும் வந்து ஒன்று கூடுற இடம் என்னது? காஞ்சி. சரிதானே பிள்ளைகள்? அப்ப அவங்களுடைய வந்தவங்களுடைய பசி எல்லாம் என்ன செய்யறாங்க? இல்லாம ஆக்குறாங்க. அவர்களின் பசி நோயுற்றோர் இன்னும் மற்றோருக்கும் மண்ணுயிர் அடங்கலும் உணவு நல்கிறாள். யார் அப்படி உணவு கொடுக்கிறா? மணிமேகலை. யார் உணவு கொடுக்கிறா? மணிமேகலை. மணிமேகலை. அது வந்து அவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்ன பாருங்க பிள்ளைகள், சோதனை பிள்ளைகள். அப்ப காஞ்சிபுரம் தான் மணிமேகலை இறுதியாக அவ வந்து உலகப்பற்றிலிருந்து விடுபடுற இடம். அப்ப உலகப்பற்றிலிருந்து விடுபட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு சோதனை பிள்ளைகள் ஆயத்தமாகி கொண்டிருக்கும் பொழுது இந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்ன செய்யறாங்க? உணவு கொடுக்கறாங்க. யாரு? மணிமேகலை. அறிந்தியோர்க்கெல்லாம் ஆர்வீர் மருந்தாய் அமைந்தது. இந்த கட்டத்தில்தான் ஆசிரியர் அமுத சுரவியின் குணத்தை கச்சிதமாக வர்ணிக்கிறார். பாங்கே பீடிகை பசிப்பினி மருந்தெனும் அங்கேயின் ஏந்திய அமுத சுரவி. பின்னர் ஆசிரியர் மணிமேகலையை வழி அனுப்புகிறார். அப்போது அவளுக்கு ஒரு பட்டமும் கொடுக்கிறார். அதுதான் பசிப்பினி தீர்த்த பாவை. எனவே இப்பகுதியில் பிணி என்ன என்பதையும் அதற்கு மருந்து என்ன என்பதையும் ஆசிரியர் தன் கண்ணோட்டத்தில் அணுகுகிறார். யார் அந்த ஆசிரியர்? சாத்தனார். வெரி குட். சரிதான பிள்ளைகள்? அப்ப அருந்தியோருக்கலாம், அந்த உணவு அருந்தியோருக்கலாம் அது ஆருயிர் மருந்தாக அமைஞ்சதான். சரிதான பிள்ளைகள்? இந்த கட்டத்தில் ஆசிரியர் அமுத சுரப்பியின் குணத்தை என்ன செய்யறாரா? கச்சிதமாக வர்ணிக்கிறார்.
சதன பிள்ளைகள் பங்கைய பீடிகை பசிப்பினி மருந்தெனும் அங்கையின் ஏந்திய அமுத சுரப்பின்னு சொல்றார். பின்னர் ஆசிரியர் மணிமேகலை என்ன செய்ய போறாரு? வழி அனுப்பி வைக்க போறாரு. உலகப்பற்றிலிருந்து விடுதலை பெற போறாங்க. அப்பொழுது அவளுக்கு ஒரு பட்டமும் கொடுக்கிறார். மணிமேகலைக்கு என்ன பட்டம் கொடுக்கிறாரு? பசிப்பினி பாவை. பாவைனா பெண். பசிப்பினி. பசிப்பினா பசி என்ற நோய தீர்த்து வைத்த பெண் யாரு? மணிமேகலை. மணிமேகலை. எனவே இப்பகுதியில் பிணி என்ன என்பதையும் அதற்கு மருந்து என்ன என்பதையும் ஆசிரியர் தன் கண்ணோட்டத்தில் அணுகுகிறார். சரிதான பிள்ளைகள்? என்ன பிணினா என்னது? தீரா நோய். தீராத நோய். அப்ப அந்த தீராத நோய்க்கு மருந்து என்ன? உணவு. உணவு. பசிப்பினி என்கின்ற கொடிய நோய்க்கு மருந்தே உணவு தான். சதனை பிள்ளைகள் அந்த உணவு கொடுக்கப்பட வேண்டும், அந்த கட்டாயம் தீர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சதனை பிள்ளைகள் மணிமேகலை நூல்ல இருந்து நாங்க அறிஞ்சு கொள்றோம். சதனை பிள்ளைகள் மணிமேகலை என்கின்ற நூலின் ஆசிரியர் யாருமா? சாத்தனார். சரிதான பிள்ளைகள்? அப்ப மணிமேகலை என்கின்ற கதாபாத்திரத்தின் ஊடாக இதை நாங்க அறிஞ்சு கொள்றோம். மணிமேகலை என்ன செய்யறாங்க? எல்லோருக்கும் அந்த அற்புத திருவோடு அட்சய திருப்பாத்திரத்திலிருந்து உணவு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஆமாவா இல்லையா? அவங்களுக்கு ஆசிரியர் ஒரு பட்டமே கொடுக்கிறார். என்னது? பசிப்பினி தீர்த்த பாவை என்ற ஒரு பட்டமும் கொடுக்கிறாரு. சரிதான பிள்ளைகள்? அப்ப இவ்வாறு இந்த பாடத்துல நாங்க பல விடயங்களை பார்க்கிறோம். இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா பிள்ளைகள், உலகத்துல பசிங்கிறது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் அது பொதுவானது. ஆமாவா? எல்லா ஜீவராசிகளுக்கும், நாங்க மாத்திரம் கிடையாது, உலகத்துல இருக்க எல்லா உயிர்களுக்கும் பசி பொதுமையானது. அப்படின்னா பொதுவானது. அதுலயும் மனிதர்களுக்கு அது மிகவும் சிறப்பானது. ஏன்னா நாங்க எல்லா உயிர்களுக்கும் கொண்டு போய் எங்களுக்கு உணவு கொடுக்க முடியாது. காட்டுல இருக்க சிங்கத்துக்கு எங்களுக்கு உணவு கொடுக்க முடியாது. ஆனா எங்க பக்கத்துல இருக்க மனிதர்களுக்கு என்ன செய்ய முடியும்? எங்களால உணவு கொடுக்க முடியும். சாதனை பிள்ளைகள், இப்ப எங்க வீடுகளுக்கு பக்கத்திலேயே ரொம்ப பேர் உணவு பெற்றுக்கொள்ள முடியாம நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க முடியும். இப்ப கிட்டத்துல எங்களுடைய நாட்டுல ஏற்பட்டிருந்த ஒரு அனர்த்தம். என்ன அனர்த்தம் ஏற்பட்டிருந்தது? இல்லங்களாமா? மண் சரிவு. இந்த சந்தர்ப்பங்கள்ல நடந்தது. உணவு நிறைய காசு பணம் வைத்திருந்தவங்களுடைய இடங்கள் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. அவங்க சொத்துக்கள் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. அப்படியாப்பட்ட மக்களுக்கு என்ன கொடுத்தோம்? நாங்க முதல்ல என்ன கொடுத்தோம்? உணவு தான். சதனை பிள்ளைகள், அப்ப உணவு அவங்களுடைய முதலாவது தேவை உணவா தான் இருந்துச்சு. அப்போ என்ன செய்யும்? உடனடி தேவையாக உணவுகள் என்ன செய்யப்பட்டது? பொதி செய்யப்பட்டு அரசாங்கத்தாலும் எங்களை போன்ற மக்களாலும் உடனடியாக உணவுகள் என்ன செய்யப்பட்டது? அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. சதனை பிள்ளைகள், ஆகவே அந்த இடத்துல அந்த பசிங்கிற அந்த நோய், பசிப்பினி என்ன செய்யப்பட வேண்டும்? தீர்க்கப்பட வேண்டும். ஆமாவா? அது அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க மத்தவங்களுக்கு கொடுக்கத்தான் எங்களுக்கு என்ன செய்யும்? நிறையும் அப்படிங்கிறதையும் நாங்க இந்த பாடத்துல பாக்குறோம். ஆமாவா? அரும்பதங்கள். ஜீவராசிகள் நாமா? உயிரினங்கள். உயிரினம் என்று சொல்றது என்னத்தம்மா? விழுப்பம் அப்படின்னு மேன்மை. ஞாலம். சேய். வேட்கை. மாசற்ற. விருப்பம். அன்னம். இப்பியம்னு சொன்னா உண்டி. தீபத்திலகை. மணிமேகலைக்கு வழங்கிய பெண். பீடிகைன்னு சொன்னா துய்த்தல். அங்கைன்னு சொல்றது இப்ப ஒரு பயிற்சி ஒண்ணு சேர்த்து வந்திருக்கேன் பாருங்க. பிள்ளைகள் பயிற்சி விளங்குதாமா? பயிற்சி விளங்குதா பிள்ளைகளுக்கு? இந்த பயிற்சியை செய்ய முடியுமா பிள்ளைகளுக்கு?
ஓகேம்மா, செய்து சேருக்கு அனுப்பி வைங்க பாப்போம். ஓகே சார். செய்து முடிச்சுட்டா ஓம் சேர்னு சொல்லுங்க பிள்ளைகள். சேருக்கு செக் பாக்ஸ்ல விடையை போட்டு விடுங்க. சரியா பிள்ளைகள், எழுதிட்டோமாமா? நோ செஞ்சாச்சு சார். சரியா பிள்ளைகள், அனுப்பி வைங்க சேருக்கு. மினிட் சார். எழுதிட்டா சேருக்கு அனுப்புங்களாம். ஓகேவா பிள்ளைகள்? யாருக்காவது நேரம் தேவைப்படுதா? எஸ் சார். மூணாவது வினா போகுது சார். சார். எத்தனையாவது வினாமா எழுதுறீங்க? மூணாவது வினா எழுதுறோம் சார். விலங்கலாமா? மூன்றாவது ஐந்தாவது வினா. சரி, ஐந்தாவது வினானா பரவாயில்ல. மூன்றாவது வினா தான் எழுதுற பிள்ளைகள்னு சொன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஐந்தாம் வினானா பரவாயில்ல, எழுதி முடிக்கலாம்.
ஓகே அனுப்பிட்டேன் சார். யார் அனுப்பி வச்சிருக்கீங்க? சரியா பிள்ளைகள் எல்லோரும் எழுதிட்டீங்கன்னு நம்புறேன். ஆமாவா? ஆமா சார். தானே? சார் இப்போ உங்களுடைய பயிற்சி கோப்பில இருந்து ஒரு பயிற்சி கோப்பியை பார்ப்போம். இப்பதான் சார் 5வது ஓகே, இது யாருடைய பயிற்சி கோப்பிமா? சார். வாசிங்க. மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாகும். சரி. சரியா பிள்ளைகள் அது? சரி ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று தான் மணிமேகலை. ஓகே. காயசண்டிகைக்கு ஏற்பட்ட கொடிய நோய் யானைத்தீ என்பதாகும். சரி. சரியா பிள்ளைகள் அது? சரி ஆம். மணிமேகலை காப்பியத்தை படைத்தவர் இளங்கோவடிகள் ஆவார். பில. யாருமா அப்ப? சி- சீத்தலை சாத்தனார். சாத்தனார். பசிப்பினை தீர்த்த பாவி என அழைக்கப்படுபவள் மணிமேகலை ஆவார். சரி. பசிப்பினி தீர்த்த பாவை. சொல்லுங்க. பசிப்பினை தீர்த்த பாவை என அழைக்கப்படுவர் மணிமேகலை ஆவார். சரியா பிள்ளைகள் அது? சரி ஓம். ஆபுத்திரன் மதுரையில் மிக பெரிய செல்வந்தனாவான். பில. செல்வந்தனா பிள்ளைகள்? இல்லை இல்ல சார். இல்ல. சரி, இப்ப நான் 5 வினா தந்திருக்கிறேன். ஒரு வினாவுக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில 5 வினாக்கள் 10 புள்ளி. 10 புள்ளிக்கு நீங்க எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்கன்னு பாருங்கம்மா. 10க்கு 10 எடுத்திருக்கோமா? ஓ சார். 10க்கு 10 இருந்தால் ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். சரி அம்மா, ஓகேவா? ஓகே சார். 10க்கு 10 இருந்தால் ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. ஓகே. ஓகே. சரியா பிள்ளைகள்? ஓகே தானே? திருத்திக் கொண்டீங்களா பயிற்சியை? எஸ் சார். எஸ் சார். 5க்கு 5 சார். ஓ, அது வந்து 5 வினாக்கள், ஒரு வினாவுக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில 10 புள்ளிகள். இப்ப சரி, அடுத்த வினாக்கள் காட்டுறேன். விளங்குதா பாருங்க இது? விளங்குது சார். ஓ, சரியா பிள்ளைகள்? உங்களுக்கு செய்யற அளவுல நேரம் ஒன்று இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க அடுத்த பாடத்துக்கு தயாராகணும். சரி, இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுங்கம்மா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? ஓம் சார். எடுத்துட்டேன். சார் அது சார் எடுத்தாச்சு சார். சரி அம்மா, இது ஓகேவா? ஓகே சார், எடுத்தாச்சு. ஓகே இப்ப சார். இது, அது தொடர்ந்து இது. ஓகே சார். சரியா? ஓகே சார். ம். ஓம். சரியாம்மா? சரி சார். சார் நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வியை கொஞ்சம் போட இயலுமா சார்? இந்தாங்கம்மா. பசிப்பினி எனும் கூறும் நூல் அது. ஓகே சார். சரி. இது முதலாம் 2ஆம் வினா ஆபுத்திரனுக்கு கிடைத்த பாத்திரத்தின் பெயர் என்ன? சதன பிள்ளைகள். அப்ப இந்த 3 தொடக்கம் 6 வரைக்கான வினாக்கள் இந்த பகுதியில் இருக்கு. சரியாம்மா? ஓகேவா? ஓகே சார். சரி, இது வந்து உங்களுடைய ஹோம் ஒர்க்கா நீங்க செய்யுங்க, வீட்டு வேலையா செய்யுங்க பிள்ளைகள். சரி பிள்ளைகள், அப்ப நாங்க இன்றைய நாள் பாடத்தின் நிறைவு அம்சத்துக்கு வந்துட்டோம். இப்ப இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்கினதா? விளங்கினது சார். விளங்கினுச்சு சார். நாள் வகுப்புக்கு தான் முதல்ல வந்திருக்கோம் சார்ங்கிற பிள்ளைகள் யாராவது? இன்னைக்குதான் எங்களுடைய சக்சஸ் ஆன்லைனுக்கு முதல் வகுப்பு. ஜெரோன் சார். சார் நான் வந்திருக்கேன் சார். ஜெரோன். சரி, ஒரு ஆளா பேசுவோம். ஜெரோன் எந்த இடம்? ஒரு ஆளா பேசுவோம். சார். ஒரு ஆளா பேசட்டும். ஜெரோன் எந்த இடம் நீங்க? Hi sir. Thank you sir. Thank you for the lesson sir. Punita. விலங்கலம்மா இர்ஃபான் பேசுறது. சார். மன்னார் சார். வர்மிகன் சார். சரி, பேசுறது பிள்ளைகளுக்கு விளங்குதா? ஒரு ஆளா பேசுங்க, இல்லைன்னா ரைட் சைன் பண்ணுங்க. சரி, சொல்லுங்க. அர்ஷினி, சொல்லுங்கம்மா, நீங்க எந்த இடம்? நான் பழையாள்.
அது தானம்மா நீங்க பேசிக்கொண்டிருந்தா அப்ப எப்படி பிள்ளைகள் பேசுறது? மத்த புதிய பிள்ளைகள் பேசுங்கம்மா, ஒரு ஆளா பேசுங்க. சார் நான் ஆதி சார், நான் புதுசா வந்திருக்கேன் சார், நாலப்பட்டில இருந்து. நாவலப்பேட்டில இருந்து. ஓகேம்மா, வெரி குட், வெல்கம். சார் நான் இர்ஃபான் சார், நுவர்லியாவுல இருந்து புதுசா வந்திருக்கேன் சார். ஓகேம்மா, நுவரெலியில இருந்து வந்திருக்கீங்க. அடுத்து சார் நான் ஜெரோன் சார், ஆத்துக்குழியில இருந்து வந்துக்கிறேன். ஆத்துக்குழியில இருந்து தேரோன். ஓகேம்மா. சார் நான் முஸ்லி சார், சாயந்தமரில இருந்து வந்திருக்கேன். இந்த மாதிரி. ஓகேம்மா. ஓகே சார். என்னங்களம்மா? மகாத் எந்த இடம்? ஜியோகிராஃபி கிளாஸ்க்கு வரணும். பிள்ளைகள் இங்க பேசிக் கொண்டிருக்காங்க. மத்த பிள்ளைங்க கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. சரி, ஓகே பிள்ளைகள் எல்லோரும் சொல்லிட்டீங்களாமா? அந்த பிள்ளைகளை அறிமுகப்படுத்திக் கொண்டீங்களா? ஓம் சார். பவிஷ் எந்த இடமா நீங்க? சார் எந்த இடம்? கண்டி. ஓகே, சரிம்மா. ஓகே பிள்ளைகள் எல்லோரும் வருகை தந்திருக்காங்க. எங்களுடைய புது பிள்ளைகளும் வருகை தந்திருக்காங்க. எல்லோரையும் நாங்க எங்களுடைய சக்சஸ் ஆன்லைன் பாடசாலைக்கு வருக என வரவேற்றுக் கொள்றோம். அடுத்த வகுப்பும் நீங்க தொடர்ச்சியா வரணும். இன்றைய நாள் வகுப்பு புதிதாக வந்த பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கினதா? ஓம் சார். ஓம் சார். ஓகே தானே? பாடம் பிள்ளைகளுக்கு பிடிச்சிருந்ததா? ஓம் சார். கொஞ்சம் பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே பிள்ளைகள், நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போமா? சதனை பிள்ளைகள் தொடர்ச்சியா வகுப்புக்கு வாங்க. அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஓகே, பாய், குட் நைட். பாய் சார். பாய். குட் நைட் சார். பாய் சார், குட் நைட். பாய் சார், குட் நைட். சார்